ஹலோ கைஸ், நான் உங்கள் அன்பு தோழி திவ்யாதனா. உங்களுக்கு கோக் பிடிக்குமா இல்லை பெப்சி பிடிக்குமா? பட் இது ரெண்டுமே உங்கள் வாயில் இருக்கக்கூடிய பற்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வை. இது எல்லாத்தையும் ரெகுலராக எடுத்துக்கிற ஆள் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம வாயில் எரோசிவ் எஃபெக்ட் நடக்குது. அதாவது நம்ம பற்களில் 3 லேயர் இருக்குது: எனாமல், டென்டன், பல்ப். ஸோ நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது எரோசிவ் எஃபெக்ட் அப்படின்னா அரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். பற்கள் அரிச்சிரும். இது எனாமலை போய் அரிக்கிறதுனாலையோ, டென்டல் போய் அரிக்கிறதுனாலையோ, பல்ப் போய் அரிக்கிறதுனாலையோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கூச்சம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது ப்ரோக்ரஸ் ஆகி உங்களுக்கு சொத்தப்பல் வரலாம். சொத்தப்பல் அப்படின்னா டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. மோஸ்ட் காமனாக நம்ம டென்டல் விசிட் போகிறது இதுக்காக தான் இருக்கும். ஸோ அதுவே ப்ரோக்ரஸ் ஆனிச்சு அப்படின்னா வேறு அறுவை சிகிச்சை, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுறதை கம்மி பண்ணணும். அப்படியே எப்போவாச்சும் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா ரின்ஸ் யுவர் மவுத், வாய் உடனே கொப்பிடிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளூரைடு இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். And that's it. See you all back with another interesting content. Until then, this is Divyadana signing off. Bye-bye.